திருச்சி மாவட்டம் லால்குடியில் விசிக மாவட்ட துணை செயலாளர் செம்பரை ராஜாவை சாதிய வன்மத்துடன் துன்புறுத்தி சித்திரவதை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதி விவசாய அணி மாவட்ட செயலாளர் கமல் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது விசிக நீலவாணன், விஜயகுமார், தாமஸ் விக்டர், திருமா ஏரோனி, எமெல்டா, அன்பில் வினோத், இளையராஜா, பூவை ரமேஷ், திண்ணியம் கீர்த்தி, லால்குடி பாண்டியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எனது ஊரில் இந்து விடர் சமுதாயத்தை சார்ந்த அண்ணாதுரை மனைவி பாப்பாத்தி என்பவரிடம் 2025ஆம் வருடம் 7வது மாதம் ஒரு சொத்து வாங்கினேன். அந்த சொத்தின் அடிப்படையில் அவங்க உறவினர்கள் என்னை ஜாதி வன்மத்தோட பரத்தேவடி அப்பலன்னு சொல்லி என்னை அடித்து சித்திரவதை பண்ணி இது பண்ணாங்க. அது சம்பந்தமாக லால்குடி காவல் ஆய்வாளர்கிட்ட புகார் கொடுத்த போது எந்த நடவடிக்கைகளுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்து வழக்கு எண் 887/2025 வழக்கு போட்டாங்க. எதிரிகள் மீது பயன்படுத்திய வாகனத்தையோ SC/ST வழக்கில் எதிரிகளை கைது செய்யவும் இல்லை. திரும்ப தொடர்ந்து என்னை கொலை மிரட்டலோட தொடர்ந்து அத்துமீறி அடித்து சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாதி வன்மத்தோட. நான் இந்து பரையர் என்பதால் அதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலமாக வழக்கு போடுது எதிரிகள் மீது. கிரைம் நம்பர் 113. அந்த வழக்கிலையும் எதிரிகளோட வாகனத்தையும் வழக்கில் சேர்க்காம எதிரிகளையும் கைது செய்யாமலும் சில எதிரிகளை விட்டுறாங்க. வீடியோ ஆதாரத்தோட லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்மோகன் அவர்கிட்ட கொடுத்த போதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம என்னை அச்சுறுத்தி சும்மா ஆகுனா SC/STன்னு ஓடியாந்துரியா, இப்படி மீறி வந்தனா ஸ்டேஷனில் எதிர்பார்ட்டிகிட்ட உன் மேலே புகார் வாங்கி உன் மேலே வழக்கு போட்டுருன்னு என்னை அச்சுறுத்தி பயமுறுத்தி வருகிறாரு. தொடர்ந்து என் உயிருக்கு அச்சமாகவும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க சூழ்நிலையாக இருக்குது. அதனால் லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளரும் தற்போது உள்ள காவல் ஆய்வாளர் டில்லிபா அவர்களும் சரிவர நடவடிக்கை எடுக்கணும்னு என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இது தொடர்பாக பலமுறை மாவட்ட முன்னாள் எஸ்பி சார்ட்டையும் கொடுத்துருக்கோம். இவர் இப்போ தற்போது உள்ள எஸ்பி சார்ட்டையும் கொடுத்துருக்கோம். IG சாரையும் கொடுத்து அவர்களை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்க. எனது வயலில் தீ வச்சும் கொளுத்திட்டாங்க. இது சம்பந்தமாக போட்ட ஆதாரத்தோட எஸ்பி சாரை 10/12/2025 அப்பயும் இது பண்ணல. இப்போ விவசாயம் செய்யலான்னு போகிற மோட்டரை உடச்சி இது பண்ணியிருக்காங்க. அறுவடை மிஷினோட போனப்போ அதையும் தடுத்து மிஷின் டிரைவரை அடித்து பீஸ்கரியில் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க எதிரிகள். பல முறை மனு கொடுத்தும் ஒவ்வொரு முறையும் ஜாதி கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதால வீடியோ ஆதாரத்தோட போய் அடி வாங்கிக்கிட்டு புகார் கொடுக்குறேன். சட்டப்படி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும் எதிரிகள் மீது.